ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலையில தினமுமே நடக்கக்கூடிய 4 ஆர்ஜித சேவாக்கள் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ரதீப அலங்காரா சேவா. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்கு டிடிடி 2 விதமான தரிசன டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்றாங்க. ஒன்று ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், மற்றொன்று வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். இந்த 2 டிக்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் இந்த 4 சேவாக்கள்ல எந்த சேவாவிற்குரிய தரிசன டிக்கெட் நாம புக் பண்றோமோ அந்த சேவாவை திருமலையில நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே அதே நாள்ல திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை வீட்டில் இருந்தபடியே எஸ்விபிசி சேனல்ல டிவி அல்லது யூடியூப் மூலமாக நாம பார்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதுதான் இந்த 2 தரிசன டிக்கெட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் வித்தியாசம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய புக்கிங் எந்த நாளில் ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய புக்கிங் மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை நாம புக் செய்தால் சேவாவை மட்டும்தான் திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தேதியில திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சேவாவை திருமலையில போய் நேரடியாக பார்க்காம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல இந்த சேவாவை பார்க்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த தரிசன டிக்கெட்டினுடைய பேர் ஆன்லைன் சேவா வெர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் என்று நாம குறிப்பிடுறோம். சேவா செலக்ட் பண்ணும்போது ஒரு தேதியை நாம செலக்ட் பண்ணுவோம். அந்த தேதியில போய் நம்ம திருமலையில சேவாவும் பார்க்க முடியாது, மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்க்க முடியாது. இந்த சேவா புக் செய்த பிறகு திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக ஒரு தேதியும் தரிசன ஸ்லாட்டும் நாம செலக்ட் பண்ணுவோம். அந்த தேதியில தான் திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்க முடியும். இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நேரடியாக திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன்ல டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நாம புக் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்திற்கான அனைத்து தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன்ல இந்த தரிசன டிக்கெட் டிடிடி இஷ்யூ பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு மே மாதத்துல போய் நீங்க திருமலையில தரிசனம் பார்ப்பதற்கு இந்த தரிசன டிக்கெட்டை பிப்ரவரி மாதத்திலேயே ஆன்லைன்ல புக் பண்ணிக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி அவசியமாக எடுத்துட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் போன 2026 ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங்ல இருந்து ஒரு புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. பழைய விதிமுறையில என்ன இருந்தது, புதிய விதிமுறையில என்ன கொண்டு வந்திருக்காங்க என்பதை இப்ப தெளிவாக பார்க்கலாம். பழைய விதிமுறையின்படி இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்ல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட் அல்லது மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு அந்த மொபைல் நம்பர்ல இருந்து லாக் அவுட் செய்து மறுபடியும் அதே மொபைல் நம்பர்ல லாகின் செய்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டோ அல்லது மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட்டோ நாம புக் பண்ணிக்கலாம். இது போல ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்து லாக் அவுட் செய்த பிறகு மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி 2 தரிசன டிக்கெட்டுகள் என்று எத்தனை தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் ஒரே நபருக்கோ அல்லது வேறு வேறு நபர்களுக்கோ அதே மாதத்திலேயோ அதே வாரத்திலேயோ அடுத்தடுத்த நாட்கள்லயோ கூட நாம எத்தனை டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் புக் பண்ணலாம். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறையின்படி இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஒரு முறை இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் பண்ணிட்டோம்னா அந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி 120 நாட்களுக்கு மறுபடியும் இதே வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை புக் பண்ண முடியாது. இந்த 120 நாட்கள் என்பது
சேவாவிற்காக நாம தேர்ந்தெடுத்த தேதியிலிருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம தேர்ந்தெடுத்த தேதியிலிருந்து கணக்கு பண்ணக்கூடாது. இப்போ அந்த எரர் தான் போன மாதம் புக் செய்த போது நிறைய பேருக்கு வந்தது. அந்த எரர் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 120 நாட்கள் என்பது டிக்கெட் புக் செய்யறதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே பொருந்தும். இந்த 120 நாட்கள் என்பது சேவா நாள்ல இருந்து தான் கணக்கு பண்ணணும். பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியிலிருந்து கணக்கு பண்ணக்கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 120 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி வேறு தரிசன டிக்கெட்டுகள் அதே மாதத்திலேயோ அல்லது அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லயோ ஒரே நபருக்கோ அல்லது வேறு வேறு நபர்களுக்கோ புக் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் நீங்க 2 நபருக்கு புக் செய்த பிறகு தரிசன நாளன்று 2 நபர்கள்ல ஒரு நபரால வர முடியாத பட்சத்துல வர முடியாத அந்த ஒரு நபருக்கு பதிலாக வேறொரு நபரை அவரின் ஆதார் கார்டு வைத்தோ அல்லது வர முடியாத அந்த நபரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ நம்ம அழைச்சிட்டு போக கூடாது. அந்த டிக்கெட்ல இருக்கக்கூடிய 2 நபர்கள்ல ஒரு நபர் வர முடியாவிட்டாலும் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் மட்டும் அவரினுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து தரிசன நாளன்று பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு போகலாம். இந்த தரிசன டிக்கெட்டை தப்பே இல்லாம வேகமா புக் பண்றதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. நீங்க தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியாவிலேயே வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு ஐடி ப்ரூஃபாக ஆதார் கார்டு மட்டும்தான் பயன்படுத்தணும். பாஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடாது. என்ஆர்ஐ நபர்கள் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த தரிசன டிக்கெட் புக் செய்தால் தரிசனத்தன்று உங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசா காப்பி அவசியமாக எடுத்துட்டு வரணும். வேலிட் விசா காப்பி மற்றும் பாஸ்போர்ட் கொண்டு வந்தால் மட்டுமே அந்த என்ஆர்ஐ நபர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ ரீஃபண்ட் ஆப்ஷனோ கிடையாது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்ல ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ரதீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் ஒரு நபருக்கு புக் செய்தால் ஒரு நபரினுடைய டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். அதே நீங்க கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் செய்தால் கல்யாண உற்சவம் சேவா கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட்டினுடைய விலை 1000 ரூபாய். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். மற்ற 3 சேவா டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணும் பட்சத்துல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 2 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஒரு கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் செய்தாலே அந்த டிக்கெட்டை வைத்து 2 நபர் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். இது கப்பல் டிக்கெட் என்பதனால கல்யாணமான கப்பல்ஸ் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் என்பது கிடையாது. எந்த 2 நபர்கள் வேண்டுமானாலும் 2 ஜென்ஸோ 2 லேடிஸோ அல்லது ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் என்ற காம்பினேஷன்ல இந்த தரிசன டிக்கெட் யார் வேண்டுமானாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட் நீங்க புக் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் ஒரு டிக்கெட் புக் செய்தாலே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். மற்ற 3 சேவா டிக்கெட்டுகள் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் நீங்க புக் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் நீங்க ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு மட்டும் டிடிடி திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக ரூம் கொடுப்பது கிடையாது. ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஆன்லைன்ல நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் இதே ஏடிசி சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸோடு சேர்ந்து 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸும் தரிசனத்திற்கு போவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும். டிடிடி கைட்லைன்ஸின் படி நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி தரிசன கியூல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தரிசன டிக்கெட்டினுடைய புக்கிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய புக்கிங் 2 ஃபேஸஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் சேவா செலக்ட் பண்ணணும், சேவாவிற்கான தேதி செலக்ட் பண்ணணும், பேமெண்ட் செஞ்சு முடிக்கணும். இந்த சேவா தேதி செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். எந்த நாள் நம்ம சேவாவிற்கு செலக்ட் பண்ணுறோமோ
அதற்கு மறுநாளில் இருந்து தான் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான தரிசன அவைலபிலிட்டி நமக்கு காமிக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் சேவா தேதியாக நீங்கள் மே 14ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, செகண்ட் ஃபேஸில் தரிசன தேதி புக் பண்ணும்போது மே 14ஆம் தேதிக்கு மறுநாளான மே 15ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு தரிசன அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். மே 1ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான தரிசன அவைலபிலிட்டி காமிக்காது. ஸோ நீங்கள் எந்த நாள் சேவாவிற்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அதற்கு மறுநாள் இருந்து தான் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான தரிசன அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடியோ 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு நாளுக்கு முன்னாடி கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணுற சிச்சுவேஷன் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ கூட சேவா ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டி நமக்கு டிஸ்பிளே ஆனால் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸும் டிடிடி கொண்டு வரல. பட் இந்த தரிசன டிக்கெட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகிட்ட காரணத்தினால சேவா ஸ்லாட்ஸும் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய நாள்லேயே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிட்ட காரணத்தினால இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம ஏர்லியராக புக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இப்போ கிடையாது. இந்த காரணத்தினாலேயே கடந்த 2 அல்லது 3 மாதங்களாகவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங் இரண்டுமே வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அதே நாளில் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கில் சேவா தேதி செலக்ட் செய்து பேமெண்ட் செய்து முடித்தாலும் இந்த டிக்கெட் இன்கம்ப்ளீட் புக்கிங்காக தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் முடித்தால் இந்த சேவா செலக்ட் பண்ண தேதியில் போய் நம்ம திருமலையில் சேவாவும் பார்க்க முடியாது, மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்க்க முடியாது. இது ஒரு இன்கம்ப்ளீட் டிக்கெட்டாக தான் இருக்கும். டிக்கெட்டும் நமக்கு ஜெனரேட் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங் கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு டூ யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவ் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதற்கு கீழே எஸ் நோ என்று 2 ஆப்ஷன் இருக்கும். எஸ் கிளிக் செய்தால் தரிசனத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஒரு தரிசன தேதியும் தரிசன ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணணும். அந்த தேதியில் போய் தான் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தை திருமலையில் போய் பார்க்க முடியும். ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங் கம்ப்ளீட் செய்து முடித்தால் மட்டும்தான் நமக்கு டிக்கெட் ஜெனரேட் ஆகும். டூ யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவ் என்று எஸ் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே தரிசன கேலண்டர் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் நோ கொடுக்குறீங்கன்னா நோ கிளிக் பண்ண உடனே புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கு கீழே உங்களுடைய வெர்ச்சுவல் சேவா டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டுக்கு கீழே அவைல் தர்ஷன் என்ற லிங்க் எனேபிள்டாக இருக்கும். நீங்கள் சேவாவிற்காக செலக்ட் பண்ண தேதியிலிருந்து 1 வருடம் வரைக்கும் இந்த அவைல் தர்ஷன் லிங்க் எனேபிள்டாக இருக்கும். நீங்கள் சேவாவிற்காக செலக்ட் பண்ண தேதியிலிருந்து 1 வருடத்திற்குள்ள எந்த மாதத்திற்கு வேண்டுமானாலும் எந்த தேதிக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு மே மாதம் தரிசனம் பார்ப்பதற்காக தான் இந்த வெர்ச்சுவல் சேவா டிக்கெட் நான் புக் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது தரிசன ஸ்லாட் எல்லாமே மே மாதத்தில் புக் ஆகி இருந்தது. என்னால் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியல. இப்போ இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்திலேயோ ஜூலை மாதத்திலேயோ ஒவ்வொரு மாதமும் இந்த வெர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் எந்த மாதத்தில் உங்களுக்கு தரிசன தேவையோ அப்போ நீங்கள் அந்த அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி அந்த தரிசன நாளை செலக்ட் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுடைய சேவா தேதியினுடைய மறுநாளில் இருந்து 1 வருடத்திற்குள்ள எப்போ வேண்டுமானாலும் அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கில் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எதுவுமே என்டர் பண்ண வேண்டி இருக்காது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்ட காரணத்தினால செகண்ட் ஃபேஸில் தரிசனத்திற்கான தேதியும் டைம் ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு புக் நவ் பட்டன் கிளிக் பண்ணாலே தரிசன டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடும். இந்த செகண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நமக்கு தரிசன டிக்கெட் ஜெனரேட் ஆகும். அந்த தரிசன டிக்கெட்டில் இருக்கக்கூடிய தரிசன தேதி மற்றும் தரிசன ஸ்லாட்டில் திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்கலாம். இப்போது இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணிக்கலாம். புக்கிங் ப்ராசஸ் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே ஆப்லேயும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, வெப்சைட்லேயும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல் அல்லது ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு மொபைல், ஒரு டெஸ்க்டாப் என்று எந்த டிவைசஸ் உங்ககிட்ட இருக்கோ அத்தனை டிவைசஸ்லேயுமே ஆப் மற்றும் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக மதியம் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சேவாஸ் ஐக்கனை கிளிக் செய்து வெர்ச்சுவல் சேவாஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது டிடிடி வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ்லேயே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே
ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் என்கிற அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்திலே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்கிற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து கூட நீங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணலாம். இப்போது வர்ச்சுவல் கியூ கவுண்டவுன் டைமர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து தான் எல்லா டிவைசஸ்லையுமே நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, எதில் இப்போது உங்களுக்கு குறைவான வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அந்த டிவைஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புக்கிங் வரைக்குமே நீங்கள் ஒரே மொபைலில் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த எரர் மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க என்கிற இந்த எரர் டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைசஸில் இருந்தும் லாக் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து மல்டிபிள் டிவைசஸில் லாகின் செய்து வைத்திருந்தால் வர்ச்சுவல் கியூ டைம் எதில் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸை மட்டும் ஆக்டிவாக புக்கிங்காக வச்சுட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்து வேறு டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா எந்தவித இஷ்யூஸும் கிடையாது. வர்ச்சுவல் கியூ டைம் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு கீழே ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சேவா செலக்ட் பண்ணுறதுக்கான கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டெம்பிளில் ஸ்ரீவாரி டெம்பிள் என்று ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும், அதை மாற்ற வேண்டாம். அடுத்து செலக்ட் சேவாவில் ஆல் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். இந்த ஆல் ஆப்ஷன் அப்படியே வைத்தால் நீங்கள் எந்த தேதி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த குறிப்பிட்ட தேதியில் எல்லா சேவாவிற்கான டிக்கெட் அவைலபிலிட்டி காமிக்கும். நீங்கள் குறிப்பிட்ட சேவா மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த தேதி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தேதியில் நீங்கள் செலக்ட் பண்ண சேவாவினுடைய டிக்கெட் அவைலபிலிட்டி மட்டும் டிஸ்பிளே ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகலைன்னா அந்த மாதத்தில் எல்லா தேதியுமே ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு அவைலபிலிட்டி பொறுத்து கிரீன், ரெட், எல்லோ என்று தேதிகள் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு விருப்பமான தேதியும் சேவாவும் செலக்ட் செய்த பிறகு அந்த கேலண்டருக்கு கீழேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் என்று ஒரு லைன் இருக்கும். அதில் ஹியர் என்ற லிங்கை கிளிக் செய்தால் தரிசன கேலண்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் எந்தெந்த தேதிகளில் தரிசனம் அவைலபிலிட்டியாக இருக்குது என்பது உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு தேவையான தரிசன தேதியில் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இப்போது ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தேவையான தரிசன தேதிக்கு ஆல்ரெடி டிக்கெட் புக் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணாமலும் இருக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். இதையெல்லாம் செலக்ட் செய்து முடித்த பிறகு அடிஷனல் லட்டுவுக்கும் உண்டியல் ஆஃபரிங்கும் 2 ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அதற்கடுத்து கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பேஜில் செலக்ட் பண்ண சேவா டீட்டெயில்ஸும் அதற்கு கீழே ஃபில் பண்ணுறதுக்கு ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஐடி ப்ரூஃபில் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா என்ஆர்ஐ பீப்புளுக்கு என்று சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் புக்கிங் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் செய்து கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. ஸோ கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் சரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், விசா அல்லது ஓசிஎஸ் நம்பர் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் செய்து பேமெண்ட் செய்து முடித்த உடனேயே டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் என்கிற பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவ், நோ, எஸ் என்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் எஸ் கிளிக் செஞ்சீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி கேலண்டர் ஓப்பன் ஆகும். நோ கிளிக் பண்ணிங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போது புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜில் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கு கீழே அவைல் தர்ஷன் என்கிற லிங்க் உங்களுக்கு ரைட்டில் டிஸ்பிளே ஆகுது. இந்த லிங்கை கிளிக் செய்தும் நீங்கள் தரிசன டிக்கெட் கேலண்டர் புக்கிங் ஓப்பன் செய்யலாம். இப்போது இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் வர்ச்சுவல் கியூ டைம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான அந்த கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் நீங்கள் எந்த நாள் திருமலைக்கு போய் தரிசனம் பார்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த தேதியும் தரிசன ஸ்லாட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு கீழே நீங்கள் ஆல்ரெடி யாருக்காக இந்த டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு
ஃபெட்ச் ஆகி வந்திருக்கும். அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு கீழே புக் என்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் செய்து புக்கிங் சக்ஸஸ் என்கிற இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியக்கூடிய இந்த பேஜ் டிஸ்பிளே ஆனால் உங்களுடைய தரிசன டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகி முடிஞ்சிடுச்சு என்கிற அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் இரண்டுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டனால உங்களுக்கு இப்போது தரிசன டிக்கெட் ஜெனரேட் ஆகி அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை சரிபார்த்து இப்போவே கூட நீங்கள் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் தேவைப்படும் போது இந்த டிக்கெட் டவுன்லோட் செய்வதாக இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.